அதாவது இப்போ பிரபாகனுடைய கொள்கைகள் அல்லது பிரபாகனுடைய செயல்பாடுகள் மேல எனக்கு அவநம்பிக்கையும் அதிருப்தி இருந்தாலும் கடைசியில பாதிக்கப்பட்டது எங்கட சமூகம் தானே, எங்கட மக்கள் தானே. இப்ப நீங்கள் புலி இயக்கத்தில இருந்தா நீங்களே என்ன வானத்துல இருந்து வந்த நீங்களே எங்கட சமூகத்துக்குள்ள இருந்தா நீங்கள் வந்து ஆரம். அப்ப நான் அப்படித்தான் பார்க்கிறேன் எங்கட சமூகத்தினுடைய பிள்ளைகள். அப்ப அவியல் மேல வரக்கூடிய தாக்கங்கள் பாதிப்புகள் அது என்னையும் உணர்வு ரீதியான ஆளுன்றது என்னையும் பாதிக்கும். அப்படித்தான் நான் என்னுடைய அரசியலை நான் முன்னெடுக்கிறேன். அன்னைக்கு குமரன் தாயா, அப்ப குமரன் உங்களுக்கு தெரியுமோ தெரியல, குமரன் ஓ இப்போ அவரோட தாய் தனக்கு கஷ்டம்ண்டு தொடர்பு கொண்டு தனக்கு இந்த உதவிகளை செய்தாங்கன்னு கேட்டா, அப்ப நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு அவைகளுக்கு முடிஞ்ச அளவு தான். இப்போ முந்தியண்டா வேறு, இப்போ நான் இருக்கிற நிலமா வேறு, நான் கந்தறந்து போய் இருக்கிறேன். அப்ப என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் அதை செய்யறேன். அப்படி ஆக்கள் வந்து கேட்டா முடிஞ்ச அளவுக்கு நடக்குது. இன்னும் செய்ய வேணுமென்றதுதான் என்னுடைய இது. இந்த மானசபை கூட நடந்து முடிஞ்ச மானசபை கூட, அதாவது என்ன நடந்தென்றால், அதாவது இந்த சகதிக்குள்ள புதைஞ்சிருக்கிற தேர வழியாளத்தை கொண்டு விட்ட மாதிரி யுத்தத்துக்கு பிறகு தேர்தல் வைக்க நாங்கள் ஏற்பாடு செய்தது. அப்ப தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ன சொல்லிச்சுன்னா, தும்பு கட்டையால கூட தொட்டு பார்க்க மாட்டேச்சுன்னா, அதுல பயம் பிடிச்சிட்டு இபிடிபி அதை எடுக்க போதுன்னு அண்டு அவியல் வந்து இந்த குரங்கின் கையில பூமாலை மாதிரி என்ன நடந்தது. அப்ப இபிடிபி கண்டைக்கு அதை கிடைச்சிருந்த அந்த மானசபை இப்ப இந்த யுத்தத்துக்கு பிறகு எவ்வளவு முன்னேற்றங்களை நாங்கள் காட்டியிருப்போம். அது தமிழ் மக்களுடைய விதி. ஆனால் விதியை மதிய அளவில் இல்லாமட்டு நான் நம்புறேன். உங்களுக்கு தெரியும், திருப்பி நான் என்ன கேட்கிறேன் என்றால், எனக்கு மக்கள் கணிசமான வாக்குகளையும் நான் எதிர்பார்க்கிற மாதிரி 4-5 ஆசனங்களையும் கொடுத்தால் என்னுடைய காலகட்டத்துக்குள்ள தமிழ் மக்களுடைய நியாயமான பிரச்சனைகளை என்னால தீர்க்க முடியும். எனக்கு சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு இந்த நீங்கள் அப்படியே சலையை காய்ச்ச அப்படின்னு எனக்கு அது ஞாபகம், இந்த இன்டெலிஜென்ட் இருக்குத்தான். ஒருக்கா சந்திரிகா அம்மையார் ஆட்சியில இருக்க, சந்திரிகா அம்மையார் எனக்கு ஒருக்கா பின்னேரம் 6 மணி போல எடுத்து சொன்னா, டக்ளஸ் ஒரு விஷயம் சொல்ல போறேன், நீங்கள் பதட்டப்பட வேண்டாம், எல்லாம் கட்டுப்பாட்டுக்களை இருக்குன்னு சொன்னான். நான் என்ன மேடம்ன்ட்டு கேட்டா சொன்னா, நான் குடிக்கிற சாராயத்துக்குள்ள நஞ்சு கலக்கிறதுக்காண்டி பிரபாரன் பொட்டனட்ட சொல்லி பொட்டன் ஒரு ஆளை அனுப்பியிருக்கு, தாங்கள் கைமயமா பிடிச்சிட்டேன், டோன்ட் வரி எவ்ரி திங் இஸ் அண்டர் கண்ட்ரோல்ன்ட்டா. நான் சிரிச்சு போட்டு சொன்னேன், மேடம் வேலுப்பிள்ளையோட பொடி பிரபாகரனுக்கு தெரியும், டக்ளஸ் வந்தா குடிக்கிறதோ இல்லையோ, அப்படியே அவன் அப்படி செய்திருக்க மாட்டான், உங்களுக்கு யாரோ கயிறு கொடுத்துருக்குறாங்களே. அப்ப இந்த உளவு நிறுவனங்களோட எனக்கு அப்பயும் பிரச்சனை தான். அது கிட்ட வர மாட்டினான், விளங்குதான், அதை இதெல்லாம் சொல்ல வர மாட்டினான். என்னத்துக்கு இந்த கதை சொல்ல வந்தான்? அப்ப எனக்கு அவையில பற்றி ஒரு பார்வை இருக்குது. இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்கு முதல் தென்னிலங்கை நிலவரம் வேறு, அதுக்கப்புறம் குணாம்ச ரீதியான ஒரு மாற்றம் ஏற்படல. தமிழ் தரப்புகள் அது சரியா பயன்படுத்தி இருந்தா இன்றைக்கு நீங்கள் இப்படி இருந்த மாட்டு இருக்க மாட்டேன், நான் இதுல வேற இடத்துல இருந்துட்டு போன்னு நினைக்கிறேன். ஓகே, நடந்து முடிந்த இறுதி யுத்தத்திலே பலதரப்பட்ட சம்பவங்களை தற்போதுதான் ஓய்வு பெற்ற இராணுவ தளபதி தற்போது பேசிக் கொண்டிருக்கின்றார். ஆனால் தாங்கள் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனுடனுடைய வித்துடலை எடுத்து தகனம் செய்ததாகவும் கூறி வருகிறார். உடைகளை அகற்றுமாறு தான் கூறியதாகவும் கூறி வருகிறார். ஒரு நேரம் ஒரு விதமான கதைகளையும் எங்களுடைய இராணுவ தளபதி பேசி வருகிறார். இது சம்பந்தமாக நீங்கள் ஆட்சியில இருந்த காலத்திலேதான் அந்த சம்பவங்கள் நடந்தேறியது. உண்மைத்தன்மைகளை உங்களால் கூற முடியும்? ஆட்சியில இருக்கிறன்றதுக்காண்டி எல்லாம் எனக்கு தெரியுமண்ட இல்லை, என்னோட ஆட்சி தான் செய்யறேன்டும் அல்ல, அது ஒரு பக்கம். மற்றபடி எல்லா உண்மைகளும் இதுவரை வெளியில வர இல்லை. ரோண விஜய வீரா எப்படி செத்தன்றது எப்போ வந்தது, முதல்ல என்ன மாதிரி வந்தது, இப்ப கிட்டடியில வந்திருக்குத்தானே, இனித்தான் கொஞ்சம் கொஞ்சமாக முழுக்களும் வரும். அப்ப ரோண விஜய வீரா அரை உயிரோட தான்
அந்த இதுக்குள்ள போறனைக்குள்ள போட்டுண்டா இப்போ அது உண்மையான கதைகள்ல இப்போ தான் வருது. முந்தைய அப்படி வரையில் ரோகண விஜயவீரா தமிழ் குடிமகனா இல்லை, அத கொலை செய்தாக்கள் தமிழ் குடிமக்களா இல்லை. அவர் ரெண்டு தரப்பும் இதான். அப்ப நான் என்ன சொல்ல வரேன்டா, அரசாங்கத்துக்கு எதிராக ஆயுதம் தூக்கினால் இல்ல வன்முறையில் ஈடுபட்டால் எந்த அரசாங்கமோ எந்த நாட்டிலையும் வந்து இரும்பு கரம் கொண்டுதான் அது எங்களை அணுகுமன்றதான் என்னுடைய இது. அதுல இருந்தோண்டான் பிரச்சனையை பார்க்கணும். அப்ப எனக்கு ஒருக்கா அந்த யுத்தம் முடிஞ்சிற கையோட எனக்கு பிரான்ஸ்ல இருந்து ஒருத்தர் கொஞ்சம் படங்களை போட்டிருந்தார். அதாவது இந்த கண்கட்டி விட்டுருக்கு நிர்வாணமா ஒரு பின்னால கையை கட்டி நினைக்கிற ஒரு கீழே கிடங்குன்னு நினைக்கிற நீட்டுக்கு இங்கே இதுக்கு மேலே வச்சு ஒருத்தன் சுடுறான், மற்றவன் உதகிறான் அதுக்குள்ள விழுறதுக்கு. அப்போ எனக்கு அவர் அனுப்பியிருந்தார். அப்போ நான் அவருக்கு போட்டேன். என்ன கொடுமை, எனக்கே பார்க்க ரொம்ப ஒரு இதாக இருக்குது. நான் இப்போ சின்ன வயதில் என்னுடைய பொழுதுபோக்கு கட்டபோலால் அணில் அடிக்கிறதோ அல்லது ஓனை அடிக்கிறதோ இல்லை. என்னுடைய பொழுதுபோக்கு மீன் வளர்க்குறது, புறா அல்லது ஸ்டாம்ப் இந்த விலங்கு முத்திரை சேர்க்கிறதான் என்னுடைய பொழுதுபோக்கு. இப்போ அதுதான் இயக்கங்களுக்குள்ளேயும் போவோம். அந்த இதை என்ன கட்டபோலால் ஓனை அடிச்சல் அணில் அடிச்சு ஆக்கள் வழி நடத்துகிற இயக்கத்துக்குள்ளேயும் நான் என்ன மாதிரியான குணாம்சம் உள்ள ஆக்கள் இயக்கத்தை வழி நடத்திக்கல எல்லாம் அரசன வழியோ குடியல வழியோ என்று சொல்றதான். அப்ப நான் அவருக்கு போட்டேன், என்ன கொடுமையப்பான். அவர் எனக்கு பதில் போடுறார், நீங்கள் கொடுமை என்று சொல்றீர்கள், அவங்க சொல்றாங்க தங்களோட கடமை என்று. உண்மையாக அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஆறாயிருந்தாலும், அதாவது யுத்தத்துல சுடுபட்டு சாகிறது வேறு, அப்புறம் பிடிச்சு வச்சு சித்திரவதை பண்றது அதுல எல்லாம் நான் யார புலியா இருக்கலாம் சிங்கமா இருக்கலாம் யாரையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அதை நான் உங்களுக்கு யாருக்கோ சொன்னான். என்கிட்ட ஒரு ஆள் கேட்டார், இந்த பாலச்சந்திரன் பிரபாண்ட கடைசிப்படி என்ற அந்த இதுல வந்து கருணாதான் காட்டி கொடுத்த ஏதோன்று சொல்லி, எனக்கு அப்படி கருணா காட்டி கொடுத்தேன் என்னால நம்ப முடியே இல்லை. இருந்தாலும் அந்த சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சிருந்தால், இது பாலச்சந்திரனுடைய இது எனக்கு அந்த சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சிருந்தால் நான் கட்டாயம் பாதுகாத்திருப்பேன். என்ன மீறி எதுவும் நடந்திருக்க முடியான்னு நான் நினைக்கிறேன். பிரபாண்டமானன்றதுக்கு ஆண்டியல்ல, ஒரு மனித நேயம் என்ற வகையில நான் நிச்சயம் அதை பாதுகாத்திருப்பேன். அல்லது இப்போ எல்லாம் நடந்து முடிஞ்ச இதுகள்லாம் இப்போ பல பேர் புலியில இருந்தாக்கள் எல்லாம் வந்து என்கிட்ட பாதுகாப்பு கேட்டு தங்களை பாதுகாக்க சொல்லி எல்லாம் வந்திருக்கிறேன். அவையெல்லாம் பாதுகாத்து விட்டுருக்கிறேன் தானே. என்ன மாதிரி டெலவுக்கும் புலிக்கும் பிரச்சனை வந்த இடத்துல நூற்றுக்கணக்கான டெலவாக்களை நான் பாதுகாத்து விட்டேன். அது என்னுடைய கடமை என்றதை நான் பார்க்கிறேன். அது மாதிரி நாளைக்கு இப்போ நாளைக்குல பட்டேங்க அந்த பிரச்சனை இல்லைத்தானே. புலி அமைப்பண்டில் இருந்தாக்கள் வந்திருந்தா நான் நிச்சயம். அப்போ உங்களுக்கு தெரியும், இங்க எங்க விரிசவில்லையா, விரிசவில்லை இது இடத்துல ஒழிச்சிருந்து வந்து அப்புறம் அங்களை பாதுகாத்து விட்டது தானே. இது புலியில இருந்து அங்கால தப்பி விட முடியாமல் இங்கால வந்து மாட்டுப்பட்டு அப்புறம் எங்கள்கிட்ட வந்து அகலைக்க வச்சு சாப்பாடெல்லாம் கொடுத்து பாதுகாத்து விட்டது தானே. பிடிச்சி கொடுக்க இல்லை நான் சொல்ற விளங்குது. ஆனால் இபிஎல் ஒரு பிரச்சனை வந்து என்னென்றால், இந்த ஸ்ரீசபாட்னம் இருக்குத்தானே. ஸ்ரீசபாட்னம் இப்போ சுருக்கமாக சொல்றேன், ஸ்ரீசபாட்னம் ஒழிச்சிருந்தவர், கிட்டனால தேடப்பட்டு ஒழிச்சிருந்தவர். அப்ப அவர் என்னட்ட வந்திருந்தால் கிட்ட வந்திருக்க முடியாது, நான் பாதுகாத்திருப்பேன். என்ற சக போராளி கட்டாயம் பாதுகாக்கப்பட வேணுமென்றதுதான். அது ஆட்டகைக்கு போச்சது. இபிஎல் உள்ளுக்கு சில பிரச்சனைகள் மெட்டாக்கள் போய் கூட்ட விட்டுட்டீங்க. அப்ப என்னட்ட என்னுடைய இதுல ஒரு பாதுகாப்பு தேடி யார் வந்தாலும் நான் நிச்சயம் அவையில பாதுகாத்திருப்பேன். இப்போ இதாச்சும் சொல்லுவாங்க. அப்போ கன பேர் அங்கால முந்தைய சேட்டலைட் ஃபோன் இருந்தானே அங்கால வெண்ணிக்கல, அப்போ நானும் இங்கே பாவிச்சேனேன். அப்போ அந்த நேரத்தில் பல பேர் என்னோட எடுத்து கதைக்கிறவ, நாங்கள் வந்த எங்களை பாதுகாப்பியலான், நீங்கள் வாங்க பிரச்சனை இல்லை, நான் அது என்னுடைய பொறுப்பு. இது பெரிய இடம், இதுக்குள்ள நூற்றுக்கணக்கான ஆக்கள், பெரிய மண்டபம் தானே, நூற்றுக்கணக்கான ஆக்கள் அதுக்கெல்லாம் நான் வச்சிருப்பேன். எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த கடைசி நேரத்துல அந்த சரணடைகிற இதெல்லாம் இருக்குத்தானே, எல்லாம் என்கிட்ட வந்திருந்தால் நான் தலை போட்டேன் என்றால்
நிச்சயம் வகையில் தான் நான் பாதுகாத்திருப்பேன். நான் ஃபோனை ஆஃப் பண்ணிட்டு வச்சிருக்க மாட்டேன். நான் அதை பொருட்படுத்திருப்பேன் அங்கே வெந்நீக்கில். அப்போ நானும் இங்கே பாவிச்சேனேன். அப்போ அந்த நேரத்தில் பல பேர் என்னோட எடுத்து கதைக்கிறவ, நாங்கள் வந்த எங்களை பாதுகாப்பியலாண்டு. நீங்கள் வாங்க, பிரச்சனை இல்லை, நான் அது என்னுடைய பொறுப்பு. இது பெரிய இடம், இதுக்குள்ள நூற்றுக்கணக்கான ஆக்கள், பெரிய மண்டபம் தானே, நூற்றுக்கணக்கான ஆக்கள், அதுக்கு நான் வச்சிருப்பேன். எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த கடைசி நேரத்தில் அந்த சரணடைகிற இதெல்லாம் இருக்கத்தானே, எல்லாம் மினட்ட வந்திருந்தால் நான் தலை போட்டேன் என்றால் நிச்சயம் வகையில் தான் நான் பாதுகாத்திருப்பேன். நான் ஃபோனை ஆஃப் பண்ணிட்டு வச்சிருக்க மாட்டேன். நான் அதை பொருட்படுத்திருப்பேன். அளவானாக்கள் அதை போட்டு கொள்ளலாம். என்கிட்ட வந்திருந்தா நான் கட்டாயம் பாதுகாத்திருப்பேன். அது என்னுடைய குணம், ஒரு கரெக்டர். அது நீங்கள் கூறியிருந்தீர்கள் ரோகிண விஜயவீரருடைய சாவு அந்த நேரமே முழுமையாக எப்படி அவர் சாவடைந்தார் என்பது தெரியாது. தற்போதைய காலத்தில் தான் அவருடைய சாவு எப்படி நடந்தது என்றதெல்லாம் அலசல் பசலாக வருகிறது என்று கூறியிருந்தீர்கள். இவ்வளவு காலத்துக்கு பிறகு, இத்தனையோ வருடங்களுக்கு பிறகு. அதே மாதிரி தான் தற்போது விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனுடைய சாவிலையும் மர்மங்கள் இருக்கிறதாக உங்களுடைய வினாவிலே நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளக்கூடியமாக இருக்கிறது. உங்களுடைய கருத்திலே ஆனால் தற்போதைய முன்னாள் இராணுவ தளபதி கூறி வருகிறவருடைய ஒவ்வொரு குற்றச்சாட்டுகளும் உண்மையற்றவைகள் என்று கூறுகிறீர்களா? அதாவது இப்ப என்னென்றால், இப்ப இந்த யுத்த காலகட்டத்தில் நடந்த பிரச்சனைகளை எல்லாரும் இப்போதைக்கு வழியால சொல்ல மாட்டேனோம் என்றால் யுத்த குற்றங்கள் என்ற ஒரு பிரச்சனைக்கு போக வேண்டி வரும். என்ன மாதிரி இந்த ரோகண விஜயவீராவனுடைய இது நீண்ட காலத்துக்கு பிறகு வருகுதோ அது மாதிரி தான் இங்கேயும் வரும். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வருகுது, விளங்குதுதான். அப்போ நடந்ததுக்கு புறம்பான கதைகளும் இருக்குது, உண்மையான கதைகளும் இருக்குது. ஆனால் நாங்கள் அதுக்காண்டி பொறுத்திருப்போம். நாங்கள் இதில் இனி அவசரப்படுறதில்ல, ஒன்றும் நாங்கள் காண போறதில்லை தானே. இன்றைக்கு பார்த்தீங்கள் என்றால் புலம்பெயர்ந்த நாடுகளில் என்ன சொல்லி நாம் அண்ணர் இருக்கிறாராம் அண்டு ஒரு பதிவு சொல்லுது. தாங்கள் போய் பார்த்தண்டெல்லாம் சொல்லினோம், திரும்பி வர போறாருண்டெல்லாம் சொல்லினோம். அதில் உண்மை அது நான் சொல்லலாம். அதில் உண்மை இல்லை, அதில் உண்மை இல்லை என்றால் பொய் என்றால் அவியல் ஒரு சீலாப அரசியலுக்காண்டி தாங்கள் சேர்த்த காசுகளை சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்காண்டி அப்படியான கதைகளை சொல்லினோம் மட்டும் நான் நினைக்கிறேன். அதில் எந்த உண்மையும் இல்லை.